பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பிய புஷ்பா 2 திரைப்படம் எப்படி உள்ளது? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா? தந்தியின் ரிவ்யூவை வழங்குகிறார் இணை ஆசிரியர் கார்கே. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது தந்தியின் ரிவ்யூ. நான் கார்கே. புஷ்பா 2 பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு படம் 10,000க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ல வெளிவந்திருக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா? புஷ்பா பார்ட் 1ல சிண்டிகேட்னுடைய தலைவராக புஷ்பா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதா பார்ட் 2. அதுக்கப்புறம் சிண்டிகேட்னுடைய தலைவரானதுக்கப்புறம் சிஎம் சந்திக்க போறாரு. சிஎம் சந்திக்கிறப்போ அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து மாட்டணும் அப்படின்றது ஸ்ரீவள்ளியுடைய ஆசை. மனைவியுடைய ஆசை நிறைவேற்ற போனவர் சிஎம் அவரோட போட்டோ எடுக்க மறுத்துடுறாரு. அதனால சிஎம்ஏ மாற்ற முடிவெடுக்கிறார் புஷ்பா. மாத்தினாரா இல்லையா? அதை தாண்டி அவருக்கும் ஷெகாவத்துக்குமான பகை என்ன, மங்களம் சீனி என்ன ஆனார் அப்படின்றதெல்லாம் இந்த கதை பேசுது. இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கமர்ஷியல் கதை. அதனால லாஜிக் ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கதைக்குள்ளே போக முடியும். இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னா ஆக்டிங். ஹீரோ தன்னுடைய தோளில் இந்த கதையை தூக்கி சுமக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ஒரு சைடு ஒரு கையை தூக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜோட நடிக்கணும். அதை தாண்டி டைலாக் பேசுகிறப்போ வாயில் பாக்கு போட்ட மாதிரி பீடா போட்ட மாதிரியே டைலாக் பேசணும் அப்படின்னு அவருக்கும் பகத் ஃபாசிலுக்குமான அந்த போட்டி அப்படின்றது தெரியுது. அதாவது கதையில் போட்டி இல்லாமல் நடிப்பில் போட்டின்னு தெரியுது. ஃபகத் ஃபாசில் ஒவ்வொரு படத்துலையுமே புது புது பரிணாமத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய விஷுவல், அதாவது காட்சிகள். சில காட்சிகள் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் எவ்வளோ பட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அது பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியுது. காரணம் என்னென்னா, விஷுவலாக காட்டுறப்போ ஒரு 100 லாரி வேணும்னா 100 லாரி போகுது, 100 போட் வேணும்னா 100 போட் போகுது, ஹெலிகாப்டர் வேணுமா ஹெலிகாப்டர் போகுது. ஸோ அப்படி விஷுவலாகவும் இந்த படம் ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றத மறுப்பதற்கு இல்லை. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாடல்களை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக இருக்குது. சாம்சியஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இந்த படத்தை எங்கேஜ் பண்ணுது. அங்கே அவர் வரக்கூடிய இடங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அந்த மியூசிக் ரொம்பவே எங்கேஜ் பண்ணுது. அதை தாண்டி இந்த இன்ட்ரோ சீன்லாம் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. எங்கெல்லாம் கதை கொஞ்சம் தொய்வாகுது, ஏன்னா அது 3.5 மணி நேரம் படம். கதை தொய்வாகக்கூடிய இடத்துல ஒரு ட்விஸ்ட் டேர்னு, ஒரு இன்ட்ரோ சீன், திரும்ப அப்படி ஒரு என்ட்ரி அப்படின்னு கொடுத்து கதையை எங்கேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடந்த மாதிரி தெரியுது. ஏன்னா அல்லு அர்ஜுனுக்காக இருக்கட்டும் சரி, ராஷ்மிகா மந்தனாக்காக இருக்கட்டும் சரி, ஸ்ரீலையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் டான்ஸ் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி நடக்கிற மாதிரி புது புது டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த டான்ஸ் ரொம்ப எஃபெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம காட்சிகளை பார்க்குறப்போ தெரியுது. அதை தாண்டி ஃபைட் அப்படின்றப்போ ஒவ்வொரு ஃபைட்டுமே வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைட் அப்படின்னா ஹீரோ கையை கட்டிட்டா காலில் அடிப்பாருன்னு, கையையும் காலம் கட்டிட்டா அதுக்கும் ஒரு ஃபைட் இதில் வச்சுருக்காங்க. இதை தாண்டி சில காட்சிகள் ரொம்ப கைத்தட்டுற மாதிரியான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியிலிருந்து பார்க்கப்படுது. குறிப்பாக லேடி கட்டை போட்டு அவர் வரக்கூடிய டான்ஸ், அப்போ வரக்கூடிய ஃபைட், அதுக்கப்புறம் மகிஷாசுர மர்தினி ஃபைட்டுன்னு ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டெல்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் அப்படின்னா 2 விஷயம் சொல்லணும். ஒரு 3.5 மணி நேரம் படம் தியேட்டரில் ஒரு 4 மணி நேரம் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 2 இன்டர்வல் விட்டுருக்கலாமோ அப்படின்ற கேள்வியை ஏற்படுத்துது. பாடல்களில் டபுள் மீனிங்கில் நேரடியாகவே சிங்கிள் மீனிங்காகவே பாடல்கள் அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வரிகள் தமிழ் டப்பிங்கில் நமக்கு பார்க்குறப்ப இருக்குது. அது தேவையா அப்படின்றத பார்க்கணும். ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு முகம் ஒழிக்க வைக்குமோ அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. அதோட இந்த கதையை பார்ட் 3க்கான லீடு கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டேட்டை தாண்டி அவர் சென்ட்ரலையும் பகச்சிக்கிறாரு. சென்ட்ரலை பகச்சிக்கிட்ட புஷ்பா என்ன ஆனார், புஷ்பாவுடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, இன்டர்நேஷனல் லெவலில் புஷ்பா போகிற மாதிரி ஆரம்பத்தில் காட்டுறாங்க. அதாவது ஜப்பானில் இருந்த புஷ்பா இன்டர்நேஷனல் லெவலில் போனாரா இல்லையா அப்படின்ற லீடோட பார்ட் 3யை எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் புஷ்பா ரோஸ் ஃப்ளவர் வித் ஃபயர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.